ஹாய் மாமி. ஹாய். என்ன இன்னும் ரொம்ப மெஸ்ஸாக இருக்குது, இதெல்லாம் என்னது இது? உந்தியோ பண்ண போகிறோம். உந்தியோ பண்ண போகிறோமா? ஓகே, அதை கொஞ்சம் சிரிச்சு சொல்லலாமே. ஓகே, ஸோ உந்தியோ பண்ணதுக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்? என்னென்ன இந்த இருக்குது, பாஜி எல்லாம், ஓகே, காய்கறி எல்லாம் இந்த இருக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு பாதி காய்கறி தமிழில் என்ன சொல்லுவோன்ட்டு தெரியாது. ஸோ நம்மளுக்கு என்ன லாங்குவேஜில் வருதோ அப்படி சொல்லலாம். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? மொச்சை, பச்சை மொச்சை. ஓகே, இது மசூர் பருப்பு, அதில் உள்ளது. இது இது கத்திரிக்காய். ஓகே, இது சேனக்கிழங்கு, சேனை. இது சேனை, கலர் பிங்க் கலருக்குள்ள சேனை வரும். ஓகே, இது வந்து சீனி கிழங்கு, ஜீரா பவுடர். ஓகே, லசுன் பேஸ்ட், லசுன் அதரக் பேஸ்ட், வெள்ளை பிடிஞ்சி பேஸ்ட். ஓகே ஓகே, ஆனால் க்ரீன் கலராக இருக்கு. பச்சை மிளகா போட்டு. ஓகே, இது தேங்காய், கரம் மசாலா, ஓகே, ஓமம், சோடாப்பு, பொரி, இது எள்ளு, நிலக்கடலை. இது வந்து பருப்பு. ஓகே, துவரம் பருப்புல உள்ளது. இது வந்து கோதம் மாவு, இது கடலை மாவு, இது வெந்தயக்கீரை, இது லசுனுக்குள்ள பத்தா இலை. இது லசுனோட இந்த கம்ப்ளீட்லி இலை இருக்கும்ல, அதுதானே லசுனோட சேர்த்து. லசுன் வெள்ளை பூடுக்குள்ள இலை. ஓகே, பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம், இது கொத்தமல்லி கீரை. ஓகே, அது பட்டாணி. பட்டாணி கரெக்ட். ஸோ இது என்னது? பட்டாணி. ஓகே, இது எல்ஜி காய பவுடர். ஓகே, பிராண்ட் ப்ரமோஷன். ஓகே மாமி, இவ்வளோ காணும் டிஷ் பண்ணுறேன், ஆனால் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு யார்? நான் தான் இல்லையே, நான் இப்போ கேமராலலாம் இருக்கணும். மருமக இருக்கல்ல. ஓகேவே, எங்கே இருக்கா? போமா, டியூஷனுக்கு போகணும். ஓகே, ஹாய் விஷா. ஏன் இவ்வளோ வெக்கம்? கிச்சன்ல வந்து ஓகே, ஸோ விஷா உனக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். ஓகே, ஸோ நம்ம முதல்ல பார்க்கலாமா என்ன பண்ணுறான்ட்டு? ஓகே, ஃபஸ்ட்டு ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா, இது ரொம்ப பெருசு ப்ராசஸ். ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோம்? நீ தான் சொல்லு. मेथी मुठिया. ஓகே, This is something like कोतंबीर भजी. Sorry, मेथी भजी. ஓகே ஓகே, அந்த பஜ்ஜி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இதெல்லாம் பிளான்ச் பண்ணணும், அவிக்கணும், ஃப்ரை பண்ணணும் எண்ணெயில் போட்டு. ஓகே, ஸோ நம்ம இந்த உந்தியோ பண்ணதுக்கு வேண்டி நம்ம என்ன ஸ்டெப் இருக்குது, எவ்வளோ ஸ்டெப் இருக்குது, என்ன ஸ்டெப் இருக்குது சொல்லுங்கள். இதில் 2-3 ஸ்டெப் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மேத்தி வந்து பஜ்ஜி மாதிரி பண்ணணும். ஓகே, செகண்ட் வந்து இந்த அவியல் மாதிரி எல்லா பஜ்ஜியும் ஒன்றா போட்டு அந்த ஒரு மசாலா ரெடி பண்ணி அதில் போடணும் ஒன்றா. ஓகே, 3வது ஸ்டெப்பு எல்லாத்தையும் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் சாப்பிடணும், 4வது ஸ்டெப்பு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ். ஓகே, மேத்தி கூட இது கடலை மாவு 3 ஸ்பூன். ஓகே, கொஞ்சம் கூட போடுவோம். கோதுமை மாவு 3 ஸ்பூன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய். ஓகே, இதில் வேறு என்ன போட? உப்பு. வேறு என்ன போடணும்? ஹல்தி போடணும். ரைட். இது 4 இது போட்டாச்சு. ஓகே, அப்புறம் கொஞ்சம் காயப்படும். ஓகே, கொஞ்சம் சோடா, ஓமம். ஓகே, கரம் மசாலா. ஸோ நம்ம முதல்ல மெயின் இன்க்ரீடியன்ஸ் காமிச்சாச்சு, ஆனால் இந்த மசாலாலாம் எல்லா வீட்டிலும் இருக்கும். ஸோ நம்ம அந்த மசாலா கொஞ்சம் போட போகிறோம், டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி. மஞ்சத்தூள், தனியா பவுடர், ஓகே,
கொஞ்சம் இது எரிப்பு மிளகாத்தப்பொடி ஓகே 1.5 ஸ்பூன். ஓகே அவ்வளோதான். இது முடிஞ்சு இது நல்லா விரவி தண்ணி எண்ணெய் ஊற்றணும்னா ஓகே 2 ஸ்பூன் எண்ணெய். 2 ஸ்பூன் சொல்லி 3 ஸ்பூன் போட்டு विशा यस कैसा लग रहा है तुझे? अच्छा लग रहा है. இது தண்ணி விட்டு விரவு. ओके எண்ணெய் ஓகே மம்மி இது நல்ல விரவியாச்சு லேசா தண்ணி தொளிச்சு இது எண்ணெய் கம்மியாக இருக்கு, ஓகே கொஞ்சம் ஜாஸ்தி இன்னும் நல்ல விரவி கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி வைக்கணும். ஓகே அது பிறகு எண்ணெயில் போட்டு பொரிக்கலை காமிப்பேன். ஓகே ஓகே மாமி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கொழுக்கட்டை பண்ணுறோமா? எண்ணெங்கன்னு வைங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதாட்டு ஆமை வடை மாதிரி தான் தெரியுது. இப்படி சின்ன சின்னதாட்டு. ஓகே சின்ன சின்ன ஆமை வடை. ஓகே மம்மி ஆமை வடை பண்ணியாச்சு. ஓ ஆமை வடை இல்லை, இது என்னது விஷா? मेथी मुठिया. ஓகே முட்டியா, நம்ம தமிழில் பஜ்ஜி, மேத்தி பஜ்ஜி. बज्जी ஓகே இத இப்போ ஃப்ரை பண்ணுவோம் நம்ம. ஃப்ரை பண்ணுமா? எஸ். ஓகே ஸோ கேஸோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் விஷா? ஸ்லோவா இருக்கணும். இது 70% மட்டும் தான் குக் ஆகும். ஓகே ஃபுல்லா குக் ஆகக்கூடாது. ஓகே லைட் ப்ரௌனா இருக்கும்போது எடுத்துக்கணும். ஓகே ஸோ நம்ம நிறைய முட்டியா ஸ்லாஷ் பஜ்ஜியா எல்லாம் ஃப்ரை பண்ண போகிறோம். பஜ்ஜி ஸோ நம்ம ஃப்ரை பண்ண பண்ணிட்டு போகிறோம். பார்ப்போம். ஓகே பாய். இங்கே பார்த்து சொல்லு. பாய். பாய். ஓகே இது எவ்வளோ பர்சன்ட் குக் ஆகிருக்குது? இது இன்னும் 30% தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆகணும், நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். ஓகே நல்லா ஸ்லோவாக வச்சு குக் பண்ணணும். ஓகே விஷா நான் திருப்பி வந்துட்டேன். ஓகே ஸோ என்ன பண்ண போகிறேன் இப்போ? இப்போ இது குக் ஆயிடுச்சு 70%. இதை எடுத்துருவோம். ஓகே பிளேட்டில் மெல்ல மெல்ல. ஓகே இப்போ எடுக்கணும். ஓகே இது பிஹைண்ட் த சீன் கொஞ்சம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க ஸோ தட் நான் வீடியோ எடுக்கலாம். அங்கே மம்மியை பாரு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி எவ்வளோ என்ன எடுத்துட்டேன் மம்மி. இது காணிக்கிறதுக்கு கழுவி. ஓகே ஓகே நம்ம இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணி மசாலா எப்படி பண்ணணுன்ட்டு காமிப்போம். ஓகே மம்மி நம்ம மசாலா பண்ணலாமா? தயார் பண்ணணும். அதுக்கு என்னென்ன போடலான்னு பார்ப்போம். ஓகே பச்சை மிளகா 5 பச்சை மிளகா. இது வெள்ளைப்பூண்டுக்குள்ள இலை. தலை தலை இலை மேலே. அப்புறம் கொத்தமல்லி, ஓகே लहसुन अदरक पेस्ट, ओके लहसुन अदरक मिर्ची मिर्ची வெள்ளைப்பூடி இஞ்சி பச்சை மிளகா ओके பேஸ்ட்டு, லிம்பு எலுமிச்சம்பழம். ओके இதை தண்ணி ஊற்றாமல் அதை எள்ளு நிலக்கடலை எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றாமே அரைக்கணும். ஓகே ஸோ நம்ம அரைச்ச பிறகு பார்ப்போம். அரைச்ச பிறகு
ஓகே மாமி. மாமி இது என்ன பண்ற நீ? இது வந்து வெந்நில ஆ போட்டு வச்சிடணும். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து இது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். ஓகே. ஸோ நான் ஒரு நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்கிறேன், அது வெந்நில எதுக்கு போடணும்னா அதில் மேலால் கொஞ்சம் அழுக்கு இருக்கும், பெஸ்டிசைட்ஸ் இருக்கும், அதெல்லாம் போகிறதுக்கு வெந்நில கொஞ்சம் போட்டு போட்டாதான் அது சாஃப்டாகும். அது பாயில் பண்ணக்கூடாதாண்ணா? பாயில் பண்ணக்கூடாது, சாஃப்டாகும். ஓகே ஓகே மாமி, நம்ம மசாலா அரைச்சாச்சு. ஓகே. ஸோ நம்ம இப்போ மசாலாவில் என்னென்ன இந்த போடணும்? மாதிரி சரன்னு அரைக்கணும். நைஸாக இருக்கிற தண்ணி ஊற்றக்கூடாது. ஓகே ஓகே. அது பிறகு கரம் மசாலா போடணும். ஓகே. உங்கள் வீட்டில் ஸ்பூனே இல்லையா? ஸ்பூன் இருக்கு, கையால போட்டு பழகிட்டு அதனால. ஓகே. கரம் மசாலா, மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். தனியா பவுடர் குஜராத்தி 2 ஸ்பூன். குஜராத்தி டிஷ் பண்ண போகிறோம்ல, அது ஹிந்திலே பேசு, பரவாயில்ல. மிளகாத்தூள் பொடி கொஞ்சம். ஓகே. இன்னும் கொஞ்சம் போடு. அப்புறம் உப்பு. ஓகே. சுவைக்கு ஏற்றால ம். தேங்காய் அப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ண. ஓகே வச்சு ஓகே மாமி, நம்ம இப்போ மசாலா எல்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டேஸ்ட் பார்க்கலாம். இன்னைக்கு வேற யாரோ டேஸ்ட் பண்ண போறாங்க. விஷா எப்படி இருக்கு? ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் 1 மினிட், ஒரு நிமிஷம். ஓகே மாமி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கத்திரிக்காய் வெட்டி வச்சிருக்கு. இப்படி 4 பகுந்து புழு இது இல்லாமல் கிளியராக இருக்கணும். ஓகே. இந்த மசாலாவை இது உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு இதில் என்ன ஆகும்? இது பண்ணோம் मतलब ये क्यों करते हैं? எதுக்கு பண்றோம்? இது எதுக்கு பண்ணுதுன்னா இதெல்லாம் போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். ஓகே. அந்த அது உள்ள டேஸ்ட் போதும். டேஸ்ட் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இது எப்படி பண்ண போகிறோன்ட்டு, எப்படி டேஸ்ட் இருக்குன்ட்டு பார்க்குறது. நல்லா வரும். நீ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குமே மம்மி. தேங்க்யூ. விஷா, நீ என்ன பண்ணுறீங்க? இந்த கிழங்கெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கணும், ஃப்ரை பண்ணணும். ஓகே. எவ்வளோ % ஃப்ரை பண்ணுறோம்? ஐயோ, 70%. ஓகே. நம்ம எதுக்கு ஃப்ரை பண்ணுறோம்? இது அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும். இல்லாட்டி அந்த மசாலா கூட போட்டால் குக் ஆகுறதுக்கு டைம் ஆகும். ப்ளஸ் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் ஃப்ரை பண்ணுறது. ஓகே. எக்ஸாக்ட்லி. நீ என்ன சொன்னாமி? கரையாது ஃப்ரை பண்ணி போட்டாங்க கரையாது. அது ஹோல்ட் एक्सपीरियंस. विशा, यस मैनी, देखो ये ऊंधियो बनाने का इंस्पिरेशन कहाँ से मिला? इंस्पिरेशन नहीं है तो ऐसे आज खाने का मन किया तो बोला बाहर से मंगाने, सोचा ट्राई करेंगे घर पे. महंगा नहीं, टेस्ट भी नहीं रहता जैसा होना चाहिए वैसा. ओके. पर तेरे घर पे किसी को तो पसंद है बहुत ये? मेरे हस्बैंड को बहुत पसंद है इसीलिए. तो वो एक्चुअली रीजन है ना? हाँ, मतलब वो भी एक रीजन है. ओके विशा, हम लोग कब से फ्राई कर रहे हैं? ये लास्ट 10 मिनट 5 to 6 मिनट्स हो चुका है. ओके. अब ये हो चुका है ब्राउन. तो நம்ம எடுக்க போறோமா? தமிழ்ல ஸ்விட்ச் பண்ணிரு. வரமாட்டேங்க டக்குன்னு தமிழ்ல ஹிந்தி டக்குன்னு தமிழ்ல ஸ்விட்ச் பண்ணிரு. ஓகே. இதை எடுத்துருவோம் இப்போ உள்ள. ஐயோ எல்லாம் ஏச போகிறாங்க, தமிழாக உனக்கு வர மாட்டேங்குது. நம்ம சொல்ல தமிழே ஓகேயா இருக்கணும். அது ஓகே, ஆனால் சுத்தமாக டக்குன்னு வர மாட்டேங்குது. அது ஒரு ப்ராப்ளம். இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸ் ட்ரை பண்ணுவோம். ஓகே. இது நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், பார்க்கலாம். இது எல்லாம் நார்மல் தான் என்னோட மைனிக்கு வேண்டி. அவள் ஒரு ரிஸ்க் டேக்கர். ஸோ கேஸில் போனாலே ஒரு கிச்சனில் போனாலே இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு வெரி நார்மல். மாமி, ஒரு மருமக கொஞ்சம் கிச்சனில் போனால் இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுவாளே,
அந்த எண்ணெய் எப்படி ஆ அதை பற்றி நீ என்ன சொல்ல விரும்புகிற? நம்ம கூட நிற்கணும். இல்லைன்னாக்கா மேலே ஊற்றிட்டு பேசாம போயிட்டு. ओके विशा, यस नेक्स्ट स्टेप क्या है अभी? अभी सॉरी 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 நானே தமிழ்ல டக்குனு வர மாட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா கோல்டன் ஆயிடுச்சு. ஓகே, Okay. இதை எடுத்துரும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் नेक्स्ट इज पर्पल याम यानी कि अच्छा அப்படினா சேனை சேனை. ஐயோ பர்பிள் கலர் சால்ட். ஓகே விஷா, எஸ் நான் ரொம்ப டைம் ஆட்டு வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ ஃபைனலி அது ஃப்ரை எல்லாம் ஆயிட்டா? எஸ் இது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கு. ஓகே, அந்த பர்பிள் யாம் தானே? எஸ் எஸ் ஓகே ஓகே, ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகலாம். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஃபைனலி ரொம்ப டைம் ஆகுது யார், நம்ம அவியலே பண்ணியிருக்கலாம். இது வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம வெறும் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணியிருக்கோம். மாமி ஓகே, நம்ம லாஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிக்கலாமா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ சட்டி வச்சாச்சு. எண்ணெய் ஓகே எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் வேணும். ஓகே, 2 ஸ்பூன். 3 ஸ்பூன். ஸோ வியூவர்ஸ், நாங்கள் 2 ஸ்பூன் சொன்னால் 3 ஸ்பூன் நினச்சிக்கோங்க. எங்கள் மேத்ஸில் ஒரு ப்ராப்ளம். ஓகே மாமி, இதை முதல் திருப்பி சொல்லுது என்னதுண்டு? இது வந்து ஜோக் அடிக்கங்க போட்டு நம்ம சொல்லியாச்சு. மசூர் நம்ம ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்? சூட்டி பாப்படி. சுற்றி பார்த்து. ஓகே மம்மி, நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம்? இது மொச்சை, பட்டாணி, மசூர். ஓகே, எல்லாம் வெறும் எண்ணெயில் போட்டுடணும். எண்ணெயில் போட்டு ஒரு மசாலாவும் இல்லை. மசாலா போடணும். இனிமேல் போடணும். ஆனால் அந்த மசாலா என்ன மசாலா போட போகிறோம்? இப்போ நம்ம அரைச்சி வச்சது முதல் காணிச்சோம்ல, அந்த மசாலா. ஓகே, இப்போ இது கத்தரிக்காய் போடணும். மம்மி இது நம்ம ஒரு மணி நேரம் ஆயிட்டு இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி. ஆனால் ப்ரிப்பரேஷனுக்கே ரொம்ப டைம் நம்ம ஸ்பெண்ட். ரொம்ப டைம் ஆகும். அதை பற்றி உனக்கு என்ன சொல்லணும்? உன்னோட ஒப்பீனியன் என்னது? இது லேட்டாக ஸ்லோவாக பண்ணினாதான் நல்லாவும் இருக்கும். நிறைய ஐட்டம் இருக்கனால ஒவ்வொன்றும் க்ளீன் பண்ணி வசக்கக்கூடிய வசக்க வைக்கணும், பொரிக்கக்கூடிய பொரிச்சு வச்சிடணும், மசாலா தனியாக வைக்கணும். இப்படி தனித்தனியாக வைக்கனால டைம் ரொம்ப ஆயிடும். ஸோ பொறுமையாக போனால் தான் இது நல்ல மாதிரி பண்ண முடியும். ஓகே ஷா, உன்னோட ஒப்பீனியன் என்னது? இதில் ரொம்ப பேஷன்ஸ் வேணும்னு தெரியுது. காலையிலேருந்து ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்கோம், முடிய மாட்டேங்குது. ஸோ நீ பண்ணுவியா திருப்பி? ட்ரை பண்ணலாம், இன்னும் டைம் பாஸ் ஆகுதுன்னா இதை உட்காந்து பண்ணிட்டு. ஸோ நீங்கள் சண்டே இல்லாட்டா சாட்டர்டே எப்பவும் போர் அடிக்கணும், இதை வேணா பண்ணுங்க. ஓகே மாமி, நெக்ஸ்ட் ஸ்டெப் கத்திரிக்காய் மசாலா நிறச்சி வச்சிருக்குல்ல, அதை போடணும். ஓகே, அதை போட்டுட்டு ஸ்மெல்லே நல்லா இருக்கு மசாலா. போகிறேன் இப்போ 2ஆம் தேதி கல்யாண வீடு வீட்டில் இருக்கு. என்ன பண்ணுன்னு தெரியல. பாப்போம், இல்லைன்னா சுதனை அங்கே போய் சொல்லிட்டு நான் இங்கே இது ஆல்ரெடி கொடுத்துட்டாலா? மாமி, நெக்ஸ்ட் ஸ்டெப் கத்திரிக்காய் வெந்தாச்சு. இன்னும் இந்த ஃப்ரை பண்ணி வச்ச சேனை. ஓகே, நம்ம சேனலில் இந்த மசாலா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். அதை இப்போ மசாலா போடும். ஓகே, நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் வெந்நி ஊற்றி லேட்டாக அவியும். ஓகே, பஜ்ஜி எப்போ போடுவேன்? பஜ்ஜி லாஸ்ட்டில் தான் போடணும். அதை கொஞ்சம் அவிஞ்ச பிறகு தான் பஜ்ஜி போடணும்.
ஓகே எண்ணெய் ஊற்றுறேன். அது உப்பு போடும். ஓகே ஸோ நம்ம எல்லாம் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே மாமி, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிஞ்சு ஓகே எல்லாம் வெந்துட்டு இன்னும் இந்த இது பஜ்ஜி பஜ்ஜி முட்டியா முட்டியா அதை வந்து எல்லாம் போடும். அது அங்கங்கே ஆமா வடை மாதிரி போட்டுருப்போம். போடும். ஸோ இது வடை குழம்பா இல்லாட்டா அவியலா? அவியல் இல்லை, வடை குழம்பும் இல்லை. மாமி ஓகே ஃபைனலி நம்ம எல்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் முடிஞ்சு. இப்போ நான் லாஸ்ட்டில் கொஞ்சம் காமிக்கியா? வாவ். ஸோ அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சு இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு லூஸ். ஆக்சுவலி நம்மளும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். தண்ணி விட்டு லூஸ் பண்ண. அது கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். ஓகே, இது கூட என்ன சாப்பிடணும் மம்மி? பூரி. ஓகே, ஸோ நம்ம அதுவும் கம்மிக்க போகிறோமா? சாப்பிடும்போது பண்ணு. ஓகே, ஸோ நான் கொஞ்ச நேரம் போகிறோம் உன்னைய பார்க்கேன். பாய் மாமி. ஹாய். நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ? பூரி பண்ணணும். உந்தியா பண்ணியாச்சு. பண்ணையாச்சு. ஓகே, இப்போ பூரி பண்ண. ஓகே, ஸோ நம்ம உந்தியோ பூரி கூட சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம பூரி மாவு எல்லாம் பிசைஞ்சாச்சு நினைக்கிறேன். கட்டியா இப்படி பிசையணும். ஓகே, கட்டி அதுக்கு பிசையணும். எண்ணெய் பிடிக்காம. ஓகே, ஸோ ரொம்ப சாஃப்டாக இருந்தால் எண்ணெய் ஜாஸ்தி பிடிக்கும். எண்ணெய் பிடிக்காம இருக்காதுக்கு கட்டியாக. ஓகே மாமி, உனக்கு இவ்வளோ எனர்ஜி எப்படி வருது? இவ்வளோ எனர்ஜியா? என்ன சொல்ற? வருது. என்ன எதில் வருது? சாப்பிடுனால வருது. பூரி பண்ணதுக்கு அந்த மிக்சியோட டக்கன் வேணும்னா அப்படி கிடையாது. எந்த டக்கனாக? டக்கன் மூடி மூடி எந்த முடியாது. திருப்பி வாங்க சாப்பிடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இது பண்ணுங்க. ப்ளீஸ் பெல் பட்டனை மறந்துடாம அமுக்கிடுங்க. தேங்க்யூ மாமி. தேங்க்யூ. உந்தியும் முடிஞ்சு பூரியும் முடிஞ்சு. பூரியும் முடிஞ்சு. ஓகே, ரெண்டு காட் இட்.